நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நவராத்திரி கொலு என்றைக்கு வருது, நம்ம நவராத்திரி வந்து கலசம் வைக்கிற முறை, அகண்ட தீபம் ஏற்றும் முறை வந்து எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெண் தெய்வங்களை போற்றும் உன்னத பண்டிகையாக நவராத்திரி விழா கொண்டாடப்படுகின்றது. இந்த நாளில் தெய்வங்களின் சக்தி பராசக்திக்குள் ஐக்கியமாகும். அந்த நாளே நவராத்திரி என்று அழைக்கப்படுகின்றது. பராசக்தி தவம் செய்து அசுரனுடன் போரிட்டு வெற்றி பெற்ற இந்த காலத்தில் அம்பிகையை வழிபட்டு வேண்டிய வரங்களை பெற முடியும். அம்மனை வீட்டிற்கு அழைத்து வழிபடுவதால் வீட்டில் எப்பொழுதும் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்கும். அம்பிகை பல்வேறு ரூபங்களை வழிபடும் 9 நாள் இரவிற்கு நவராத்திரி என்று பெயர். மகிஷாசூரன் என்ற அசுரன் தனக்கு ஒரு பெண்ணை தவிர மரணம் நிகழக்கூடாது என்று வரம் பெற்றான். அம்பிகை மற்றும் அசுரன் போரிட்டு வெற்றி பெற்ற நாளே நவராத்திரி ஆகும். அதன் இறுதி நாளே விஜயதசமியாக கொண்டாடப்படுகின்றது. நவராத்திரியின் 9 நாட்களில் முதல் 3 நாட்கள் துர்க்கை வடிவமாகவும், அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமியின் வடிவமாகவும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவியின் வடிவமாக கொண்டாடப்படுகின்றது. வருடத்திற்கு 4 நவராத்திரிகள் கொண்டாடப்படுகின்றது. ஆஷாட நவராத்திரி, சாரதா நவராத்திரி, ஷியாமலா நவராத்திரி, வசந்த நவராத்திரி என 4 விதமான நவராத்திரிகள் இந்தியாவில் கொண்டாடப்படுகின்றது. நம்ம கொண்டாடுறது வந்து பார்த்திங்கன்னா, புரட்டாசி மாதத்தில் வரும் சாரதா நவராத்திரியை தான் நம்ம பெரும்பாலானவர்கள் கொண்டாடப்படுகின்றார்கள். புரட்டாசி அமாவாசையில் கொலு படிகள் அமைத்து கொலு பொம்மைகளை அடுக்கி வீடுகளை மற்றும் கோவில்களில் அலங்கரித்து வழிபடுவது நவராத்திரியின் சிறப்பு அம்சமாகும். இந்த வருடம் அமாவாசை நாளில் முதல் படியை வைத்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவார்கள். மறுநாள் மற்ற படிகள் வைப்பார்கள். ஆனால் இரவு நேரத்தில் சூரிய கிரகணம் இருப்பதால் அடுத்த நாளே படிகளை அமைப்பது சால சிறந்தது. கொலு என்பது பல படிகளை கொண்டது. பல விதமான பொம்மைகளை நேர்த்தியாக அலங்கரித்து வைப்பது ஆகும். அவரவர் வசதிகளை பொறுத்து கொலு படிக்கட்டுகளை அமைப்பார்கள். அதுவும் ஒற்றைப்படி எண்ணிக்கையில் அமைக்க வேண்டும். மனிதன் படிப்படியாக ஆன்மீக சிந்தனை வளர்த்து இறுதியாக இறைவனுடன் கலக்க வேண்டும் என்பதை உணர்த்தவே கொலுப்படிகள் வைக்கப்படுகின்றது. காரணம் இல்லாமல் நம் முன்னோர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள். கொலு படிகளில் வைக்கும் பொம்மைகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது. ஓரறிவு புழுவிலிருந்து 6 அறிவு மனிதன் வரை உள்ள பொம்மைகளை வைக்கின்றோம். முதலில் நாங்கள் வந்து கொலு வச்சு கொண்டாடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொண்டாடலாம். நம்ம கொலு படிகளை வைத்து நம்ம வழிபடும் போது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு முறை நம்ம பூஜை செய்தால் வாழ்நாள் முழுவதும் கொலு வைத்து வணங்க வேண்டும் என்று சாஸ்திரத்தில் உள்ளது. என்னைக்கு வந்து நவராத்திரி ஆரம்பிக்குதுன்றது பார்த்திங்கன்னா, அக்டோபர் 3ஆம் தேதி வியாழக்கிழமை துவங்கி அக்டோபர் 12ஆம் தேதி சனிக்கிழமை வரை நவராத்திரி கொண்டாடப்படுகின்றது. பிரதமை திதி 3ஆம் தேதி அன்று நீங்கள் வந்து படி வைக்க ஆரம்பிக்கலாம். நேரம் பார்த்திங்கன்னா 9 மணிலிருந்து 10 மணிக்குள்ளார நீங்கள் படியை வச்சிடலாம். இல்லை முகூர்த்த நேரத்தில் தான் நான் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 10:45லிருந்து 11:45 வரலையும் காலையில் நீங்கள் படியை வைக்க ஆரம்பிக்கலாம். மாலை நேரத்தில் வந்து கலசம் வைக்க வேண்டிய நேரம் பார்த்திங்கன்னா 6:30லிருந்து 7:30க்குள்ளார நீங்கள் வந்து கலசம் வைத்துட்டு நீங்கள் பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். கொலு படிகள் 9 கொண்டதாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் 5, 7, 9, 11 என்ற எண்ணிக்கையில் அவரவர் வசதிக்கேற்ப வைக்க வேண்டும். முதல் படியில் ஓரறிவு உயிரியான புல், செடி, கொடிகள், தாவர வகைகளை வைக்க வேண்டும்.
2ஆம் படியில் 2 அறிவு உள்ள நத்தை சங்கு வைக்க வேண்டும். 3ஆம் படியில் 3 அறிவு உள்ள கரையான் எறும்புகளை பொம்மைகளை வைக்க வேண்டும். 4ஆம் படியில் 4 அறிவு உள்ள நண்டு வண்டு பொம்மைகளை வைக்க வேண்டும். 5ஆம் படியில் 5 அறிவு உள்ள மிருகங்கள் பறவைகளை வைக்க வேண்டும். 6ஆம் படியில் 6 அறிவு கொண்ட மனிதர்கள் மரப்பாச்சி பொம்மைகளை கொண்டு வைக்க வேண்டும். 7ஆம் படியில் பொம்மைகள் பார்த்திங்கன்னா சித்தர்கள், ரிஷிகள், மனிதர்களிலிருந்து மகான்கள் நிலைக்கு அடைந்தவர்களுடைய மகரிஷிகள், வள்ளலார், ரமண மகரிஷி, விவேகானந்தர் போன்ற பொம்மைகளை வைக்கலாம். 8வது படியில் தேவர்கள், அஷ்டதிக் பாலகர்கள், நவகிரக அதிபதிகளை கொண்ட பொம்மைகளை வைக்க வேண்டும். 9வது படியில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் அவரவர் தேவிகளுடன் இருக்கின்ற பொம்மைகளை வைக்க வேண்டும். மத்தியில் விநாயகர், முருகப்பெருமான் தெய்வங்களின் சிலைகளை வைக்க வேண்டும். கொலு படிகள் பார்த்திங்கன்னா எந்த திசையில் வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா கிழக்கு வடக்கு திசையை பார்த்தவாறு நம்ம படிக்கட்டுகள் அமைக்க வேண்டும். வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அம்பிகையும் குலதெய்வத்தையும் வேண்டிக் கொண்டு நாங்கள் செய்யும் நவராத்திரி பூஜையை தடங்கலின்றி நடத்தவும் எங்களுக்கு பரிபூர்ண ஆசியை வழங்க வேண்டும் என்றும் அடுத்த ஆண்டு நாங்கள் கொலு நல்லபடியாக அமைக்க வேண்டும் என்று முதலில் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலசம் முதல் படிக்கட்டில் வச்சுட்டு நம்ம பூஜையை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த நாளில் நாம் சொல்லுகின்ற மந்திரங்கள் மிகவும் சக்திகள் அதிகமாகும். நவராத்திரி நாளில் லலிதா சகஸ்ர நாமம் சொல்லலாம். அப்படி சொல்ல முடியவில்லை என்றால் ஓம் ஸ்ரீ லலிதா சப்த நாமாவளி என்ற மந்திரத்தை உச்சரிக்கலாம். நான் உங்களுக்கு இந்த மந்திரத்தை ஸ்க்ரீனில் கொடுத்து விட்றேன். நீங்கள் அந்த 9 நாள் நவராத்திரி அன்று 11 முறை இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் சொன்னால் போதும். இப்படி நம்ம சொல்கிறதுனால பல அதிசயங்களை நிகழ்த்தும் என்பது நம் முன்னோர்களின் வாக்கு. நவராத்திரி நாளில் வீட்டுக்கு சுமங்கலிகள் மற்றும் குழந்தைகள் எல்லோரையும் அழைத்து மந்திரங்களை சொல்லி லலிதா சகஸ்ர நாமம் பாட வேண்டும், பஜனைகள் பாட வேண்டும். பாடிய பிறகு மங்கள பொருட்கள் அல்லது பரிசு பொருட்களை வழங்க வேண்டும். நெய்வேத்தியங்கள், பூ, பழம், வெற்றிலை பாக்கு, சுண்டல், அன்னைக்கு என்ன வகையான சுண்டல் செஞ்சு கொடுக்கணுமோ அதையெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிட்டும். அம்பிகையினுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். வீட்டுக்கு அழைக்கும் சுமங்கலிகள் அல்லது குழந்தைகள் ரூபத்தில் வருவதாக ஐதீகம். அம்பிகை கலசம் வைக்கும் முறை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செம்பு எடுத்துக்கணும். செம்பு பார்த்திங்கன்னா பித்தளை, வெள்ளி உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு சிலருடைய குடும்ப வழக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி நிரப்பி கலசம் வைப்பாங்க. ஒருத்தவங்க அரிசியை நிரப்பி வைப்பாங்க. உங்களுடைய குடும்ப வழக்கம் எதுவோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அது செம்பில் பாதியாக தண்ணி அல்லது அரிசியை நிரப்பிக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு செம்பில் பாதியாக பச்சரிசி நிரப்பிடுங்க. அது கூட பார்த்திங்கன்னா ஜாதிக்காய், எலுமிச்சம்பழம், ஆபரண தங்கங்கள், வெள்ளி, தங்கம் உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ₹1 நாணயம் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாங்காய் இலையை வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் வைக்கணும். அந்த தேங்காயில் பார்த்திங்கன்னா மஞ்சள் தடவி குங்குமம், சந்தனம் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வைக்க ஆரம்பிக்கலாம். தண்ணீர் நிரப்புகிற சொம்பில் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு நீங்கள் தண்ணீரை நிரப்பிட்டு அதில் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம், மஞ்சள் கொம்பு, அதுக்கப்புறம் குங்குமம், ₹1 நாணயம், தங்கம், வெள்ளி உங்கள்கிட்ட எது இருந்தாலும் நீங்கள் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அந்த கலசத்தை நம்ம எப்படி வரலட்சுமி நோம்புக்கு ரெடி பண்ணுறோமோ அந்த மாதிரி கூட நீங்கள் அழகாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கலசம் செம்பில் பார்த்திங்கன்னா மாங்காய் இலையை வச்சுட்டு அதுக்கு மேலே தேங்காயில் மஞ்சள் தடவி சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி வாசனை மலர்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃபஸ்ட்டு படியில் நீங்கள் அந்த கலசத்தை எடுத்து வைக்கலாம். பிறகு தீப தூப ஆராதனைகள் செய்து பூஜைகளை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம்.
9 நாட்களுமே வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு கலசத்துக்கு தான் நம்ம பூஜை பண்ணணும். அதே மாரி லாஸ்ட் நாள் விஜயதசமி அன்னைக்குமே வந்து பார்த்திங்கன்னா, கலசத்துக்கு தான் ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கொழுங்களுக்கு வந்து நம்ம பூஜை செய்யணும். விரத முறை பார்த்திங்கன்னா, நம்ம 9 நாளுமே வந்து விரதம் இருக்கணும். 9 நாளும் இருக்க முடியலன்னா, சப்தமி, அஷ்டமி, நவமி அந்த நாள்லயாவது நம்ம அந்த 3 நாள் மட்டுமாவது நம்ம விரதம் இருக்கலாம். அப்படியே உங்களால் இருக்க முடியலனாலும் அந்த 3 நாளில் அஷ்டமி ஒரு நாளில் மட்டுமாவது நம்ம கண் விழித்து அன்றைக்கி பூஜைலாம் செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா, ரொம்பவே விசேஷன்றது சொல்கிறாங்க. பூஜை முறை 9 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா, முதல் நாள் அன்னை உமா மகேஸ்வரியாக காட்சி கொடுக்கின்றாள். பூ வந்து மல்லிகைப்பூ, இலை வந்து வில்வ இலை கொண்டு நம்ம அர்ச்சனை செய்ய வேண்டும். நெய்வேத்தியம் வெண்பொங்கல், சுண்டல். ராகம் பார்த்திங்கன்னா தோடி ராகம் பாட வேண்டும். நிறம் வந்து பச்சை. கோலம் வந்து பொட்டு வகையான கோலம். 2வது நாள் ராஜராஜேஸ்வரியாக உருவெடுக்கின்றாள். கோலம் கட்ட வகை கோலம். மலர், இலை, முல்லைப்பூ, மருவம் இலை. நெய்வேத்தியம் புளிசாதம், சுண்டல். பழம் பார்த்திங்கன்னா மாம்பழம். ராகம் கல்யாணி ராகம். 3வது நாள் வராகி அன்னையாக அவதரிக்கின்றாள். கோலம் மலர் வகை கோலம். மலர், இலை பார்த்திங்கன்னா சம்பங்கி, துளசியை கொண்டு நம்ம அர்ச்சனை செய்யலாம். நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல், சுண்டல், காராமணி சுண்டலை கொண்டு நம்ம நெய்வேத்தியம் பண்ணணும். பழம் பலாப்பழம். ராகம் காம்போதி ராகம். நிறம் நீல நிறம். 4வது நாள் லக்ஷ்மியாக உருவெடுக்கின்றாள். கோலம் படிக்கட்டு. மலர், இலை வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி, கதிர் பச்சை கொண்டு நம்ம அர்ச்சனை செய்யலாம். நெய்வேத்தியம் கதம்ப சாதம். சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி சுண்டல். பழம் கொய்யா பழம் கொண்டு நம்ம பூஜை செய்யலாம். ராகம் பைரவி. 5வது நாள் மோகினி வைஷ்ணவியாக உருவெடுக்கின்றாள். கோலம் பார்த்திங்கன்னா பறவை வகை கோலம். மலர், இலை பார்த்திங்கன்னா மனோரஞ்சிதம், பாரிஜாதம், திருநீற்று பச்சை இலை கொண்டு நம்ம பூஜை செய்யலாம். நெய்வேத்தியம் தயிர் சாதம். சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, பூம்பருப்பு சுண்டல். ராகம் பார்த்திங்கன்னா பந்துவராளி. 6வது நாள் சண்டிகா தேவியாக உருவெடுக்கின்றாள். தேவியின் நாமம் கோலம் போட வேண்டும். கடலை மாவில். இலை மலர் பார்த்திங்கன்னா செம்பருத்தி, சந்தன இலை. நெய்வேத்தியம் தேங்காய் சாதம். சுண்டல் பச்சை பயிர் சுண்டல். ராகம் நீலாம்பரி ராகம். பழம் ஆரஞ்சு பழம். 7வது நாள் சாம்பவி துர்க்கை. நறுமண மலர்களால் கோலமிட வேண்டும். மலர் தாழம்பூ. நெய்வேத்தியம் எலுமிச்சை பழை சாதம், வெண்பொங்கல். சுண்டல் கொண்டைக்கடலை சுண்டல். இலை தும்பை இலை. பழங்கள் ஏதாவது ஒரு வகை பழங்கள். 8வது நாள் நரசிம்ம தாரணி. கோலம் பத்ம கோலம். நெய்வேத்தியம் பால் சாதம், தேங்காய் சாதம். சுண்டல் மொச்சை சுண்டல். மலர்கள் சம்பங்கி. 9வது நாள் பரமேஸ்வரியாக அவதாரம் எடுக்கின்றாள். வாசனை பொடிகளால் ஆயுதம் போன்று கோலம் போட வேண்டும். தாமரை மறிக்கொழுந்து வச்சு அர்ச்சனை செய்ய வேண்டும். சர்க்கரை பொங்கல், உளுத்தம் வடை செய்ய வேண்டும். வேர்க்கடலை சுண்டல், கருப்பு கொண்ட கடலை சுண்டல். பூஜை நேரம் பார்த்திங்கன்னா தினமும் மாலை 6 மணிலிருந்து 7 மணி வரை நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். இப்போ இந்த 9 நாள் நவராத்திரி பூஜையில் நான் எங்களுக்கு கொலு வைக்கிற பழக்கம் இல்லை, கலசம் வைக்கிற பழக்கம் இல்லை. நான் நவராத்திரி பூஜை செய்யலாமான்னு சொன்னாக்கா கண்டிப்பாக செய்யலாம். அகண்ட தீபம் வந்து 9 நாளுக்குமே நம்ம ஏற்றி வைக்கும் பொழுது அந்த நவராத்திரி பூஜையை நம்ம முறையாக கடைபிடிச்சதாக அர்த்தம். அக்னி பகவானை நினைத்து அகண்ட தீபத்தை ஏற்ற வேண்டும். கஷ்டங்கள் விலகும். இந்த தீபத்திற்கு நந்தா, ஜோதி, அணையா தீபம் என்றும் பெயர்களும் உண்டு. அணையா விளக்காக 9 நாட்களும் நம்ம ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். 24 மணி நேரமும் அணையாமல் தீபம் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். முதல்ல நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நம்ம விளக்கு தீபத்தை ஏற்றி அதுக்கப்புறம் நம்ம வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டில் அணையா தீபம் எரிந்து கொண்டு இருந்தால் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் வெளியேறி நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக வாழறதுக்கு இது ஒரு வழி வகுக்குன்றது சொல்கிறாங்க. அதனால் அகண்ட தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யலாம்.
பூஜையை நிறைவு செய்யும் முறை பார்த்தீங்கன்னா, கொலு பொம்மைகள வந்து சிறிதாக கொஞ்சமாக நகர்த்தி நம்ம விட்டுட்டு, அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே வந்து பொம்மைகள்லாம் எடுத்து தொடச்சிட்டு, ஒரு நியூஸ் பேப்பரில கட்டி நம்ம ஒரு பாக்ஸில போட்டு எடுத்து அட்டைப்பெட்டியில அந்த மாரி எடுத்து நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்த ஆண்டு நல்லபடியா நான் கலசம் வச்சு பூஜை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, நீங்க அந்த பொம்மைகள வந்து தொடச்சிட்டு எடுத்து நீங்க வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த கலசத்தில இருக்கிற தண்ணீரை வந்து நம்ம வீடு முழுவதுமே தெளித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை எப்போ வீட்டுக்கு தேவையான வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் செடிங்களுக்கு விடணுன்ற அவசியமே கிடையாது. கலசத்தில் அரிசி வச்சவங்க சர்க்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிடலாம். நம்ம நவராத்திரி குழு இருக்கிறதுனால பயன்கள் பார்த்திங்கன்னா, நவராத்திரி நாளில் துர்க்கையை வழிபட்டால் அவள் அசுரனை வதம் செய்து உலகை காத்தது போல நமக்குள் இருக்கும் அகங்காரம், எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் ஆற்றல் தீய எண்ணங்களை அழித்து வாழ்க்கை வளமாக்கி வாழ வைப்பாள் என்பது ஐதீகம். தனம், தானியம், நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், குழந்தை பேறு, படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். நவராத்திரி நாளில் செய்யக்கூடாத விஷயங்கள் பார்த்திங்கன்னா, அம்பிகை வந்து 9 நாளுமே வந்து முள் படுக்கை மீது தவம் இருந்ததுனால அன்று நம்ம வந்து இந்த 9 நாளும் ஊசி நூல் வச்சு துணியை தைக்கக்கூடாது, கீழே பூமியிலும் குத்தக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.